மூன்று வகை மனிதர்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்கு சமமாகும். ஹசரத் அபு மூசா அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிமான வயோதிகர், வரம்பு மீறாத ஹாஃபில், நீதம் செலுத்தக்கூடிய அரசர் ஆகிய மூன்று வகை மக்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹு தாலாவை மேன்மைப்படுத்துவதில் கட்டுப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வரம்பு மீறாமல் இருப்பது என்பதின் கருத்து, குர்ஆன் ஷரீஃபை முக்கியமாக ஓதி வருவதும், முகஸ்துதிக்காரர்களைப் போல தஜ்வீத் என்னும் எழுத்துக்களை உச்சரிப்பதில் வரம்பு கடக்காமல் இருப்பதும் ஆகும். மேலும் நீங்கள் அடுத்தவர்களுடைய செயலை கண்டு அவர்களைப் போல செயல்படாதீர்கள். மக்கள் நம்மோடு நல்ல விதமாக நடந்து கொண்டால் நாமும் அவர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்வோம். மக்கள் நமக்கு அநியாயம் செய்தால் நாமும் அவர்களுக்கு அநியாயம் செய்வோம் என்று கூறுகிறீர்கள். மாறாக மக்கள் நல்லது செய்தால் நீங்களும் நல்லது செய்ய வேண்டும் என்றும், மக்கள் தவறாக நடந்து கொண்டாலும் நீங்கள் அப்பொழுதும் அநியாயம் செய்வதில்லை என்றும் உங்களை நீங்கள் நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹசரத் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி. நம்மில் உள்ள பெரியவர்களை கண்ணியப்படுத்தாமல் வரக்கூடிய, நம்மில் உள்ள சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாமல் இருக்கக்கூடிய, நம்மில் உள்ள ஆலிம்கள் உரிமைகளை அறியாதவர்களும் எனது உம்மத்தைச் சேர்ந்தவர் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் ஆலிம்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், சிறியவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இதை போன்ற சிறிய சிறிய ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலில் பிளேலிஸ்டில் சென்று 1 நிமிட மதரசா என்ற தலைப்பில் பயான்கள் இருக்கின்றன, பார்த்து பயனடையுங்கள். பெரிய பயான்களையும் இருக்கின்றன, கேட்டு அதன்படி நடக்க அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.